காரைக்கால் அம்மையார் திருக்கோவில். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் கணானாஹம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாம் பூமஸ்தவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன்னோதி விசேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. சத்குரு சரணாரவிந்தாப்யோ நமः. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற வழிபாட்டு தலங்களுள் ஒன்றாக காரைக்கால் அம்மையார் கோவில் உள்ளது. இக்கோவிலில் புனிதவதியார் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். 63 நாயன்மார்களுள் மிகச் சிறப்பான இடத்தை பெற்றவர் காரைக்கால் அம்மையார். காரையம்பதையிலே கிபி 5ஆம் நூற்றாண்டு அளவிலே தனதத்த செட்டியாருக்கும் தர்மாவதி அம்மாளுக்கும் மகளாக புனிதவதி அம்மையார் பிறந்துள்ளார். இவர் அனுதினமும் சிவபெருமானுக்கு சிவபூஜை செய்து ஒரு சிவனடியாருக்கு அமுது படைத்த பிறகுதான் தன்னுடைய பூஜையை முடிப்பார். 63 நாயன்மார்களுள் 2 பெண்களும் உள்ளனர். ஒன்று காரைக்கால் அம்மையார், இரண்டாவது மங்கையர்க்கரசியார். இதில் காரைக்கால் அம்மையார் மிகவும் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளார். இறைவனை துதிப்பதற்கென்றே பேய் உருவம் வேண்டி பெற்றவர் காரைக்கால் அம்மையார். 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் 63 நாயன்மார்களில் உள்ள 2 பெண் நாயன்மார்களில் ஆதியும் மந்தமும் இல்லாத இறைவனால் அன்புடன் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். புனிதவதி எனும் காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் எனும் வணிகருக்கு மனைவியாய் வாழ்ந்தபோது ஒரு நாள் பரமதத்தன் 2 மாங்கனிகளை வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார். மிகவும் சிறந்த சிவபக்தையான புனிதவதி கணவன் கொடுத்து அனுப்பிய 2 பழங்களில் ஒன்றை வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு அளித்து உணவு பரிமாறுகிறார். பரமதத்தன் வீட்டிற்கு வந்து உணவு உண்ணும் போது மீதமிருந்த ஒரு கனியை உண்டபின் மற்றொரு கனியை கேட்க புனிதவதியார் உண்மையை மறைத்து இறைவனை வேண்ட இறையும் மற்றொரு கனியை புனிதவதியாருக்கு அளிக்கிறார். சிவன் அளித்த பழத்தை உண்ட பரமதத்தன் பழத்தின் தெய்வீக சுவையைக் கண்டு தன் மனைவியிடம் வினவ உண்மையை மறைக்க முடியாத புனிதவதியார் உண்மையை கூறுகிறார். துணுக்குற்ற கணவன் மனைவியை மற்றொரு பழத்தை இறையிடம் வேண்ட சொல்ல புனிதவதியாரும் இறைவனிடம் வேண்டி மற்றொரு பழத்தை பெற்று கணவரிடம் கொடுக்கிறார். தன் மனைவியின் இறைநிலை உணர்ந்த பரமதத்தன் மனைவியை துறந்து வேறொரு பெண்ணை மணக்கிறார். கணவன் பிரிந்ததால் தன் இளமை இனி தேவையில்லை, சிவத்தொண்டே தன் வாழ்வின் பணி என்றுணர்ந்த புனிதவதியார் இறைவனை வேண்டி பேய் உருவம் பெறுகிறார். கைலாயத்திற்கு காலால் நடந்து செல்ல மாட்டேன் என்று சொல்லி தலையாலேயே நடந்து சென்று சிவபெருமானை தரிசித்த
பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு. அதே நேரத்தில் சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரை அன்னையே என்று அழைத்த பெருமையும் காரைக்காலுக்கு உண்டு. அத்தகைய அம்மையார் பிறந்த புண்ணிய பூமி இந்த காரைக்கால் மாவட்டம். அதுவும் இது ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு நேர் எதிராகவே கைலாயநாதர் ஆலயமும் அமைந்திருப்பது மேலும் ஒரு சிறப்பு. நந்தீஸ்வரர் முன் சென்று பிச்சாண்டவ மூர்த்தியை அம்மையார் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். மாங்கனி திருவிழாவில் இறைவன் வீதி உலாவில் மட்டும் பக்தர்கள் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட மாட்டார்கள். ஏனென்றால் இறைவன் அமுது உண்ண காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு செல்வதால் பக்தர்கள் இறைவனுக்கு தாம்பூலத் தட்டில் மாங்கனியுடன் பட்டு துணி சாத்துவார்கள். மாலையில் சாமி அம்மையார் கோவிலை வந்தடையும் போது புனிதவதியார் பிச்சாண்டவ மூர்த்தியை எதிர் சென்று அழைத்து வந்து மாங்கனியுடன் அமுது படைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். இப்போது நாம் காணவிருக்கும் பூஜை ஸ்ரீ துர்க்கை அம்மன் பூஜை. செழிக்க செய்து வளம் தந்து நிலம் விளைய வற்றாது நீர் தருவாய். வான் பொழியும் மழையாகி வையகத்தை செழிக்க செய்து வளம் தந்து நிலம் விளைய வற்றாது நீர் தருவாய். ஊன் குருடு செவிடு ஊமை குறையுள்ள உயிர்களுக்கும் ஊனளித்து உயிர் வளர்க்கும் உலகாளும் சக்தி நீ. கூன் குருடு செவிடு ஊமை குறையுள்ள உயிர்களுக்கும் ஊனளித்து உயிர் வளர்க்கும் உலகாளும் சக்தி நீயே. ஆடி வெள்ளி காலையிலே அம்மா உந்தன் சந்நிதியில் கோடி கோடி மக்கள் நின்று பாடி பாடி வேண்டுகின்றார். கோடி கோடி மக்கள் நின்று பாடி பாடி வேண்டுகின்றார்.
கூத்தன் சிவகாமி கண்ணழகில் விசாலாட்சி கடுஞ்சினத்தில் காளினே அன்னை அபிராமினியே ஆடும் கூத்தன் சிவகாமி கண்ணழகில் விசாலாட்சி கடுஞ்சினத்தில் காளினே இன்னும் பல வடிவெடுத்து ஈசனுடன் இணைந்து நின்று உன்னை என்று உலகில் உற்ற துணை ஏது அம்மா இன்னும் பல வடிவெடுத்து ஈசனுடன் இணைந்து நின்ற உன்னை என்று உலகில் உற்ற துணை ஏது அம்மா ஆடிவெளி காலையிலே அம்மா உந்தன் சந்நிதியில் கோடி கோடி மக்கள் நின்று பாடி பாடி வேண்டுகின்றார் நாடி வரும் அன்பருக்கு வேண்டியதை தருபவளே நம்பிக்கையின் நாயகியே அம்பிகையே சரணமம்மா. காரைக்கால் அம்மையார் கோவிலில் அம்மையார் வீற்றிருந்தாலும் அவர் முக்தி அடைந்தது சென்னை அருகில் உள்ள திருவாலங்காட்டில்தான். ஆனாலும் காரைக்கால் கைலாசநாத சுவாமி கோவிலில் உள்ள நடராஜர் சன்னதியில் நடராஜரின் காலடியில் அமர்ந்த நிலையில் காரைக்கால் அம்மையாரை இன்றும் காணலாம்.